பேட்ரியாட் இன்டர்செப்டார் அமெரிக்காவோட வான் பாதுகாப்பு அமைப்புகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். அதுலயும் இந்த பேட்ரியாட்ல பல்வேறு வேரியன்ட் இருக்கு. இப்போ ரொம்ப ரீசெண்டா அப்டேட்டடா கொண்டு வரப்பட்டது என்னன்னு பார்த்தோன்னா PAC-3 இன்டர்செப்டார்ஸ். இது அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வெப்பன் சிஸ்டம் மட்டும் கிடையாது. அமெரிக்காவை தவிர்த்து 17 நாடுகள் இன்க்ளூடிங் உக்ரைன் உட்பட இந்த வகையான இன்டர்செப்டார்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உக்ரைனுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இந்த ஆபரேஷன் எபிக் ஃபரி லான்ச் பண்ணப்பட்டதுக்கப்புறம் வெறும் 4 நாட்களில் அமெரிக்கா 2 அல்லது 3 வருடங்களில் எந்த அளவுக்கு இந்த பேட்ரியட் இன்டர்செப்டார்ஸை உற்பத்தி பண்ணுவாங்களோ அது வெறும் 4 நாட்களில் காலி பண்ணிட்டாங்க. இது அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தின பிரச்சனையை விட உக்ரைனுக்கு அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதத்துக்கு சராசரியாக 800லேருந்து 900 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வரைக்கும் ரஷ்யானால உக்ரைனின் மீது லான்ச் பண்ணப்படுது. அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது பத்தலை, நீங்கள் ப்ரொடக்ஷனை ரேம்ப் அப் பண்ணுறீங்களோ இல்லையோ, எங்களுக்கு பேட்ரியாட் இன்டர்செப்டார்ஸை உருவாக்குறதுக்கான அந்த லைசன்ஸை கொடுங்க, அதுக்கான ஃபேக்ட்ரி எங்களோட நாட்டில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பெர்மிஷனை கொடுங்கன்னு டைரெக்டாக அமெரிக்காவோட காங்கிரஸ் சபைக்கும் அமெரிக்காவோட பிரசிடென்ட் அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் 2 நாடுகளை தவிர பேட்ரியாட் இன்டர்செப்டார்ஸை உருவாக்குறதுக்கான அந்த ஒரு அப்ரூவல்ன்றது அமெரிக்கா வேற யாருக்கும் பெருசாக கொடுக்கல. அப்போ உக்ரைனோட கோரிக்கை என்னாகும்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தான் பக்ஷ வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். பேட்ரியாட் வான் பாதுகாப்பு கவசம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த டாப் டயர் சிஸ்டம்னு இதை சொல்லலாம். ஏன்னா இந்த பேட்ரியாட்டில் 2 முக்கியமான வேரியன்ட் இப்போ ஆக்டிவாக இருந்துட்டு இருக்கு. PAC-2, PAC-3 இன்டர்செப்டார்ஸ். இந்த PAC-2 இன்டர்செப்டார்ஸில் பிளாஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன் வார்ஹெட்ன்றதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு எதிராகவோ இல்லை ஒரு க்ரூஸ் ஆர் பாலிஸ்டிக் மிசைலுக்கு எதிராக இது பயன்படுத்தப்படுறப்போ அது பக்கத்தில் போகிறப்போ இது வெடிச்சு சேரும். நேரடியாக போயிட்டு அது மோதனம்னு சொல்லக்கூடிய ஒரு அவசியம் கிடையாது. அந்த பிளாஸ்ட் ரேடியஸ்க்குள்ள அந்த ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஃபைட்டர் ஜெட் இல்லை இன்னும் வேற ஏதாச்சும் ஒரு மிசைல், க்ரூஸ் மிசைல், அந்த மாதிரி எது உள்ள வந்தாலும், ஒரு ட்ரோன் உள்ள வந்தாலும் அதோட பிளாஸ்ட் இம்பாக்ட்னால அது பாதிக்கப்பட்டு கீழே விழுந்துரும், இல்லை அது டேமேஜ் ஆகி கீழே விழுந்து வெடிச்சிடும். அதோட சக்ஸஸ்ன்றது அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த PAC-3 இன்டர்செப்டார்ஸ் ஆனது ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்னு சொல்லலாம். இது அப்டேட்டடாக எப்படி மாற்றிட்டாங்கன்னு பார்த்தோன்னா, பிளாஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன் வார்ஹெட் இருக்கக்கூடிய மிசைல்ஸும் இருக்குது. அதாவது அந்த மிசைல் பக்கத்தில் இது போயிட்டு வெடிச்சாலே அதோட இம்பாக்ட்ல இது காலி பண்ணிடும். ஷார்ட்னால் டேமேஜ் இல்லை அந்த பிளாஸ்ட் வேவ்க்குள்ள மாட்டி அது காலி ஆகிடும். இன்னொரு வேரியன்ட் இருக்குல்ல, கில் வெஹிக்கிள், அது நேரடியாக போயிட்டு அந்த ஆப்ஜெக்டின் மீது மோதி அந்த கைனடிக் எனர்ஜினால அது கீழே விழ வச்சிரும். அது கம்ப்ளீட்டாக ஒரு ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் அந்த ஒரு ப்ராஸ்பெக்டிவ்ல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இப்போ உக்ரைனுக்கு என்ன பிரச்சனை? அமெரிக்காவோட பேட்ரியட் இன்டர்செப்டார்ஸ் காலி ஆயிடுச்சுன்றது தெரியும். சமீபத்தில் நம்ம பார்த்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு மாசத்துக்கு சராசரியா அமெரிக்கா உருவாக்கக்கூடிய பேட்ரியட் இன்டர்செப்டார்ஸோட எண்ணிக்கையானது 50லேருந்து 62 தான். ஒரு வருடத்துக்கு சராசரியா பார்க்குறப்போ 600லேருந்து 700 ஏவுகணைகள், 700 இன்டர்செப்டார் யூனிட்ஸை இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா மட்டும் கிடையாது, அமெரிக்காவோட நட்பு நாடுகள் யாரெல்லாம் அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த யூனிட்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ தான். இந்த ஆப்ரேஷன் எபிக் ஃபரி ஆனது லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அமெரிக்கா கிட்ட ஏறத்தாழ 2400லேருந்து 2850 இன்டர்செப்டார்ஸ் வரைக்கும் PAC-3 இன்டர்செப்டார்ஸை மட்டும் நான் கணக்கில் எடுத்திருக்கேன், மற்ற எதையும் கணக்கில் எடுக்கல. இந்த அளவுக்கு அவங்க கிட்ட இன்டர்செப்டார்ஸ் யூனிட் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆப்ரேஷன் எபிக் ஃபரி ஆரம்பித்த அந்த முதல் 4 நாட்களில் பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 4ஆம் தேதி அதிகாலை நேரம் வரைக்கும் ஆவரேஜா 1300லேருந்து 1400 இன்டர்செப்டார்ஸ் வரைக்கும் இந்த அமெரிக்கானாலையும் அமெரிக்காவோட நட்பு நாடுகள்னாலையும் மிடில் ஈஸ்டில் ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ 2400லேருந்து 500 ஏவுகணைகள், 2500 வச்சுப்போம், 2500 ஏவுகணைகள் ஸ்டாக் பைல்ஸ் இருந்த இடத்துல 1400 முதல் 4 நாட்களில் காலி பண்ணிட்டாங்க. இது அமெரிக்காவுக்கு தாங்க முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கு. மாசத்துக்கு 60 ஏவுகணைகள் எடுத்தா கூட ஒரு வருஷத்துக்கு 700 ஏவுகணைகளை தாண்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அவங்களோட ஸ்டாக்ஸ்ன்றதை திரும்ப கொண்டு வர முடியாது. இப்போ அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, இந்த மிசைல்ஸ் உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆர்டர்ன்றதை கொடுக்குறாங்க. 2030ஆம் ஆண்டுக்குள்ள ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் 120 ஏவுகணைகளாவது உற்பத்தி பண்ணணும். ஒரு வருடத்துக்கு சராசரியா 1800 ஏவுகணைகளாவது உற்பத்தி பண்ணியாகணும். அதிகபட்சமாக இது 2000ன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கையை தொடரணும்னு சொல்லி இந்த ப்ரொடக்ஷனை ரேம்ப் அப் பண்ணுறதுக்கான அந்த உத்தரவுகள், அதுக்கான ஆர்டர்ன்றதை கொடுக்குறாங்க. ஆனால் அமெரிக்காவே இந்த பக்கம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கப்போ இதை விட பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா உக்ரைன் தான். இப்போ உக்ரைனுக்கு
இது வரைக்கும் அமெரிக்கா எந்த அளவுக்கு பேட்ரியட் இன்டர்செப்டர்ஸை கொடுத்துருக்காங்க? ஏன்னா முதல்ல கொடுக்கப்பட்டது 2023 தொடக்கத்தில், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் பண்ணப்பட்டது அந்த ஒரு காலகட்டத்தில். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் 600 பேட்ரியட் இன்டர்செப்டார்ஸ் உக்ரைனுக்கு அமெரிக்கானாலையும் அமெரிக்காவோட நட்பு நாடுகள்னாலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 4 நாளில் அமெரிக்கா ஃபயர் பண்ண மிசைல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1400. ஸோ 3 வருஷத்தில் எந்த அளவுக்கு மிசைல்ஸை உக்ரைனுக்கு கொடுத்தாங்களோ அதை விட 1.5 மடங்குக்கும் அதிகமான மிசைல்ஸை ஃபயர் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஜெலன்ஸ்கிக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கு. ஏன்னா ரஷ்யா சராசரியாக ஒரு மாதத்துக்கு 1800க்கும் அதிகமான ப்ரொஜெக்டைல்ஸை உக்ரைனோட தலைநகரத்தை நோக்கி ஃபயர் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒட்டுமொத்த உக்ரைனுக்கும் கிடையாது. உக்ரைனோட தலைநகரத்தை மட்டுமே நோக்கி 1800க்கும் அதிகமான ப்ரொஜெக்டைல்ஸ் வருது. இதில் டீகாய் ட்ரோன்ஸ், டீகாய் மிசைல்ஸ் இதெல்லாம் போனால் கூட தலைநகரத்தை நோக்கி மட்டுமே 850க்கும் அதிகமான க்ரூஸ் மிசைல்ஸும் பாலிஸ்டிக் மிசைல்ஸும் அந்த திசையை நோக்கி ரஷ்யாவில் வீசப்பட்டு இருக்கு. ஆனால் அந்த உக்ரைன் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மிசைல்ஸை பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான எண்ணிக்கைக்கு மட்டும்தான். அதனால தான் அவங்க ரொம்ப ஹை வேல்யூ டார்கெட்ஸை நோக்கி வரக்கூடிய மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணிட்டு மீதம் இருக்கக்கூடிய மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணாமல் விடுறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேச்சும் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. இப்போ ஜெலன்ஸ்கிக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஒன்று அமெரிக்கா கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கணும். அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் வச்சா இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணாரு, இல்லை அவரோட ரியாக்ஷன் என்னன்றது எப்படி இருந்தது தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, சரி ஓகே, உங்களால் தான் மிசைல் ப்ரொடக்ஷனை பண்ண முடியல, நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஸ்டாக் பைல்ஸை ஃபில் பண்ணுறதுக்கே 2030 வரைக்கும் டைம் தேவைப்படும்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குது. எனக்கு அதுக்கான லைசன்ஸை கொடுங்க, இந்த மிசைல்ஸை நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன், இந்த மிசைல்ஸுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் முதற்கொண்டு என்னோட நாட்டில் உற்பத்தி பண்ணுறதுக்கான அந்த பெர்மிஷனை கொடுங்கன்னு அமெரிக்காவுக்கு அந்த 2 முக்கியமான ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காரு. இது ப்ராக்டிக்கலி பாசிபிளா? அமெரிக்காவோட லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனமும் போயிங் நிறுவனமும் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவு டெக்னாலஜியை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ரேடார் சீக்கர்ஸை உருவாக்குறது ஒரு நிறுவனம், அதுக்கான வார்ஹெட்டை உருவாக்குறது ஒரு நிறுவனம், அதோட சீக்கரை உருவாக்குறது ஒரு நிறுவனம்னு சொல்லி ஒரு 2-3 நிறுவனங்கள் சேர்ந்த மாதிரி இந்த ஒரு மிசைலை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே உக்ரைனில் செட் பண்ணுறது பாசிபிளான்னு பார்த்தோன்னா இப்போதைக்கு அதுக்கான பாசிபிலிட்டின்றது சுத்தமாக கிடையாது. ஏன்னா 18 நாடுகள்னால இந்த ஏவுகணை பயன்படுத்தப்பட்டு இருக்கு, அமெரிக்காவும் உட்பட. ஆனால் இந்த 18 நாடுகளில் வெறும் 2 நாடுகள் மட்டும்தான் இதை பெரிய நம்பர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ஜப்பான். ஜெர்மனிக்கு இதை அசம்பிள் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் பெரிய அளவில் அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் நடக்கல. இப்போ ரீசெண்டாக போலாந்துக்கான பெர்மிஷன் கொடுத்தாங்க. சரி ஓகே, நீங்கள் இந்த மாதிரி யூனிட்டை செட் பண்ணி பேட்ரியட் மிசைல்ஸை உற்பத்தி பண்ணலான்னு. ஆனால் இன்னமும் அந்த இடத்துல உற்பத்தி தொடங்கலை. அதுக்கான ஃபைனல் அப்ரூவல்ன்றதும் இந்த இடத்துல பெண்டிங்காக இருந்துட்டு இருக்கு. இப்படி அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருக்கமான நட்பு நாடுகள், நாட்டோவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நாடுகளுக்கே அதுக்கான அப்ரூவல்ன்றது கொடுக்கப்படாதப்போ ஜெலன்ஸ்கிக்கு எந்த அளவுக்கு சீக்கிரம் இந்த அப்ரூவல் கிடைக்கும்ன்றது சொல்லி தெரியணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. அப்படி இருந்தும் ஜெலன்ஸ்கி இப்படி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காருன்னா எந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஸ்டாக் பைல்ஸ் கம்மியாக இருக்கிறது இது காமிக்குது. இது ஸ்டாக் பைல்ஸ் குறைஞ்சதுனால மட்டும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல வரல. ரீசெண்டாக கீவின் மீது ஆர்ஷ்னிக் மிசைல் ஸ்ட்ரைக்கர் ரஷ்யா பண்ணாங்க. அப்போ ஆர்ஷ்னிக் கூட சேர்ந்து ஏகப்பட்ட பாலிஸ்டிக்ஸை இவங்க ஃபயர் பண்ணாங்க. அதுல 85% வரைக்கும் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு கிளைம் பண்ண ஜெலன்ஸ்கியால அந்த நாட்டில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இல்லை எந்தெந்த இடத்துலாம் அன்னைக்கு வேவ் ஆஃப் மிசைல் ஸ்ட்ரைக்கில் நடந்த இம்பாக்டாக அவங்களால மறைக்க முடியல. அது எல்லாத்தையும் ஒரு விஷயம் தெளிவாக வெளிச்சம் போட்டு காமிச்சிருச்சு. உக்ரைன் கிட்ட இன்டர்செப்டர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. இவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியல, ரஷ்யாவோட மிசைல்ஸ் இந்த அளவுக்கு பிரீச் பண்ணியிருக்குன்னு. இது எல்லாத்தையும் இப்போ கவர் அப் பண்ணுறதுக்கு இதை விட்டால் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு வேறு ஆப்ஷன்றதும் கிடையாது. ஏன்னா அமெரிக்கா கிட்ட வெப்பன்ஸ் இருந்தால் தான் அதை மற்ற நட்பு நாடுகள் கிட்ட கொடுத்து உக்ரைன் கிட்ட கொடுக்க சொல்ல முடியும். தமிழில் ரொம்ப பழமையான ஒரு வாக்கியம் இருக்கு, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரணும். கொடுக்குறவங்க கிட்டே அந்த இடத்துல இல்லைன்னா ஜெலன்ஸ்கி கிட்டே இந்த இடத்துல கொடுக்க முடியாது. அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த மாதிரி பல கோரிக்கைகளை அவர் வச்சுட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் ரஷ்யா உக்ரைனில் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, கடந்த சில வாரங்களாக ஒரு 2 மாசமாக பார்த்தோன்னா ரஷ்யாவுக்கு பேட்டில் ஃபீல்டில் எந்த விதமான முன்னேற்றமும் பெருசாக கிடைக்கல. நிறைய இடத்துல அவங்க டிஃபென்சிவ் அப்ரோச் எடுக்கிறது, இல்லை உக்ரைனோட ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தினா அதுக்கு ரிட்டாலியேஷன் நடத்துறது, இப்படி தான் எல்லாமே போயிட்டு இருந்தது. ஆனால் 2025 செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவு சோல்ஜர்ஸோட ரீக்ரூப்பிங், திரும்ப அவங்களை கொண்டு ஃப்ரண்ட் லைனில் மாற்றி அவங்களோட பொசிஷன்ஸை மாற்றுறதுக்கான வேலையை ரஷ்யா இப்போ தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கெஸ், எத்தனை வீரர்களை இந்த மாதிரி மாற்ற ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு ஒரு 5 செகண்ட் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள், அதில் எந்த அளவுக்கு பெரிய நம்பர்ஸ் இருக்குன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். என்ன நீங்கள் எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க? ஒரு 5000 வீரர்களை இந்த இடத்துல ரீக்ரூப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்களா, இல்லை ஒரு 10,000 வீரர்களை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்களான்னு சொல்லிட்டு 45,000த்துக்கும் அதிகமான வீரர்களை ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் ஜாப்ரோசிஷியாவிலேருந்து இந்த பக்கம் கார்கிவ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜோனில் மட்டுமே இத்தனை வீரர்களை ரஷ்யா ரீக்ரூப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
பெரிய ஒரு அஃபென்சிவ் இல்லை ஏதோ ஒரு பெரிய அட்டாக்கை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நிலைகளின் மீது நடத்துகிறப்ப தான் ரஷ்யா இதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியாக இந்த அளவுக்கு 40,000க்கும் அதிகமான வீரர்களை எப்போ ரீக்ரூட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உக்ரைன் 2023 ஜூன் காலகட்டத்தில் ஒரு கவுண்டர் அஃபென்சிவ்ன்றதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி கெஸ் பண்ண முடியாமல் மிகப்பெரிய ஒரு ஃபெயில்டு கவுண்டர் அஃபென்சிவாக மாறுச்சு. அந்த டைமில் உக்ரைனுக்கு திரும்ப ரிட்டாலியேஷன் கொடுக்கறப்போ ரஷ்யா இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க. ஸோ பேட்டில் ஃபீல்டில் திரும்பவும் ரஷ்யாவோட கை ஓங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ உருவாகி இருக்கு. ஆனால் அது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. ஏன்னா உக்ரைன் அந்த அளவுக்கு அந்த இடத்துல டிஃபென்சஸை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. ஸோ வரப்போகிற நாட்களில் இதை பற்றி அதிகமான செய்திகள் பார்க்கறதுக்கான ஒரு நேரமும் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பேட்ரியாட் இன்டர்செப்டர்ஸ் அமெரிக்கா கிட்டே இல்லாதப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் கெஞ்சுறதா இல்லை மிரட்டுறதான்னு தெரியாமல் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு லெட்டர் அமெரிக்காவுக்கு எழுதியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் மிகப்பெரிய அளவு சோல்ஜர்ஸோட ரீக்ரூப்பிங்கிறது ரஷ்யா உக்ரைன் பார்டரில் இப்போ ரஷ்யானால பண்ணப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோஸ் இப்போ அது விடுவது உங்கள் ஆர்கே.